மலையாளத்தில் மோகன்லால் அவருடைய நடிப்பில் நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய இயக்கத்தில் 2019 வெளியான திரைப்படம் தான் லூசிஃபர் பாகம் 1 அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தினுடைய பாகம் 2 L2 எம்புரான் அப்படின்ற திரைப்படம் இப்போ இந்த மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக படத்தினுடைய டைரக்டரும் நடிகருமான பிருத்திவிராஜ் சுகுமாரன் தான் ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அந்த பாகம் 1 திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை பற்றி பேசும்போது அந்த காட்சிக்கு நான் இன்ஸ்பயர் ஆனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் படத்தில் எதையோ பார்த்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆகலைங்க. நிஜத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ண ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு தான் இந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒரு மாசான சீனா படத்தில் வச்சிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்குற வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் நடு ரோட்டில் கார்லேருந்து இறங்கி அந்த இடத்துல மிகப்பெரிய டிராஃபிக் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்படாத ஆட்கள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையாகவே அந்த 1996 நடந்தது என்ன, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அந்த நாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த மோதல் எதனால் வந்துச்சு, அங்கே நடு ரோட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இறங்கி அங்கே மிகப்பெரிய டிராஃபிக் ஏற்பட காரணம் என்ன, உண்மையாகவே அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத பற்றி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய போயஸ் கார்டன் அந்த இடத்துலேருந்து காரில் கிளம்பி தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை கிட்ட அவர் போகும்போது போலீஸார் திடீர்னு அவருடைய காரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. காரோட கண்ணாடியை இறக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய டிரைவர் வெளியில் எட்டி பார்த்துட்டு, சார் நம்ம கார் மட்டும் இல்லை ஏகப்பட்ட காரை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கேருந்து வந்த போலீஸார் கிட்ட டிரைவர் கேட்டிருக்காரு, ஏன் சார் எங்களுடைய வண்டி திடீர்னு நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சார் உங்கள் வண்டியை மட்டும் இல்லை, சிஎம் அதாவது ஜெயலலிதா மேம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகிறாங்க, அதுக்காக எல்லா வண்டியுமே நிப்பாட்டி வச்சிருக்கோம், டிராஃபிக் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி டிரைவர் கேட்ட கேள்விக்கு போலீஸ்காரர் பதில் சொல்ல அவங்களுடைய கான்வர்சேஷனை பின்னாடி சீட்ல இருந்து கேட்டுட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடுவில் போலீஸ்காரர்கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் எங்களோட கார் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, அவங்க அரை மணி நேரம் கழிச்சு வர போகிறாங்கன்றீங்க, நாங்கள் எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் அரை மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்காரர் ரஜினி சாரை பார்த்து பணிவா, சார் ஆர்டர் சார், அதாவது உத்தரவு போட்டிருக்காங்க, எங்களால் மீற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுபடியும் கேட்டிருக்காரு, சார் நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகணும், என்னை விட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் போலீஸ்கார் சார் ஆர்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுபடியும் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாரையும் நிப்பாட்டணும், அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்றதுக்காக நிப்பாட்டிருக்கீங்களா, அல்லது என்ன பர்டிகுலராக இந்த இடத்துல இப்போ நிப்பாட்டி வைக்கணும் ஒரு அரை மணி நேரம், நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக விடாமல் என்ன லேட் ஆக்கணும், தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நிப்பாட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி எதுவுமே சொல்லாமல் மௌனமாக நின்றுருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொஞ்சம் நேரம் சீட்டு பின்னாடி அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த அவர் கார்லேருந்து இறங்கி போயிட்டு அங்கேருந்து ஒரு பொட்டி கடையில் 555 சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ஒரு லேம்ப் போஸ்ட்டில் அப்படி ஸ்டைலாக சாஞ்சிக்கிட்டு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு பற்ற வச்சு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படத்தில் நம்ம பார்க்குற அந்த ஸ்டைலுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அந்த லேம்ப் போஸ்ட்டில் அவர் சாஞ்சிக்கிட்டு தம் அடிக்கிற அந்த ஸ்டைலை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்க வெளில நிற்கிறாரு. யாராவது பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ஒட்டுமொத்த கூட்டமும் அங்கே நின்றுட்டு இருந்த காராக இருக்கட்டும், தூரத்தில் நின்ற மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அப்படியே அலறி அடிச்சுட்டு பறக்க ஓடி வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படியாவது நேரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போயிடுச்சாமா. அப்படி ஒரு டிராஃபிக்கு. ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கி அந்த லேம்ப் போஸ்ட்டில் சாஞ்சு புகைப்பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு இதெல்லாம் பார்த்து பதறிப்போன போலீஸ்காரவங்க உடனே அங்கேருந்து அலறி அடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஓடி சார் என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி டக்குன்னு இறங்கி நின்றுட்டீங்க, எவ்வளோ பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு, எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் அங்கேருந்து பாருங்கள் சார் கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது, சார் தயவு செஞ்சு நீங்கள் நேரத்துலேருந்து முதல்ல கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் அவங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ்காரர் தான் பேசினதுக்கு சாரி கேட்டுட்டு தான் போட்ட ஆர்டருக்கு சாரி கேட்டுட்டு, சார் ப்ளீஸ் சார் நீங்கள் உங்கள் காரில் ஏறி முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இந்த அளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சுன்னா மேம் வரும்போது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவர் அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய காரில் ஏறி அவர் போனதுக்கு அப்புறமும் அந்த டிராஃபிக் அங்கேருந்து கலையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்கு. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரியே சிஎம் ஜெயலலிதா மேம் அந்த டைமில் காரில் அங்கே கிராஸ் ஆகியிருக்காங்க. அவங்க அங்கே இருந்த அந்த டிராஃபிக்கை பார்த்துட்டு, என்னாச்சு ஏன் திடீர்னு இவ்வளோ டிராஃபிக், நான் வர வழியை கிளியர் பண்ணி வைக்கணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ்காரங்க அங்கே நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா மேம் பெரிய அளவில் எதுவுமே ரியாக்ட் பண்ணலையாமா. அங்கேருந்து அவங்களும் அப்படியே நார்மலாக போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில் அந்த மோதல் உருவாக முதல் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து அவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு பனிப்போர் இருந்துகிட்டே இருந்துச்சு. தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆதரவு தெரிவிச்சது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை திரைப்படத்தில் ஸ்ரீவித்யா கேரக்டரை கிட்டத்தட்ட ஜெயலலிதாவாகவே பாவிச்சு பல விஷயங்கள் பல டயலாக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி எழுதின விதமாக இருக்கட்டும், ஏன் படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரி கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனே ஜெயலலிதா மேம் தான். அவங்களே படத்தை பார்த்துட்டு பல இடங்களில் அந்த கேரக்டர் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்கன்னு இயக்குனர் கே ரவிக்குமாரி வெளிப்படையாக சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்படி இவங்களுக்கான பனிப்போர் பயங்கரமாக நீடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பிள்ளையார் சோடி அந்த 1996 ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்த அந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். 1996 நடந்த இந்த சம்பவம் தான் அந்த டைமில் எல்லா பத்திரிகைகளுக்குமே
மிகப்பெரிய தீனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையில ஒரு மோதல் உண்டாகிடுச்சு. சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி வேணும்னே ஜெயலலிதாவுக்காக காக்க வைக்கப்பட்டது. அப்புறம் அவர் இறங்கி சிகரெட் பிடிச்சாங்க, ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் சேர்ந்தது, மிகப்பெரிய டிராஃபிக் ஆனது ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை காரசாரமாக எழுதி பல மாதங்களுக்கு அந்த நாளிதழ்கள் பத்திரிகைகள் வியாபாரம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை தான் கேள்விப்பட்ட பிருத்திவிராஜ் அவர்கள் இதை ஒரு காட்சியாக வடிவமைச்சு லூசிஃபர் பாகம் 1 திரைப்படத்தில் மோகன்லாலுக்கு வச்சிருப்பாரு. அந்த காட்சி வேற லெவலில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்ஸ்பிரேஷன் ஆகி அவர் படத்தில் வச்ச அந்த சீனே அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா இப்போ நான் சொன்ன அந்த நிகழ்வு 1996 நடக்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க.